இப்போது சிக்கன் வந்து செய்ய போகிறோம். 2 கால் வாங்கியிருக்குது, சிக்கனோட கால். இதுக்கு என்ன போட்டோம்னா வெறும் தயிர் மட்டும், கட்டி தயிர். எப்படின்னா புளிப்பில்லாத தயிரை இதில் வந்து கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அவ்வளவு யூஸ் பண்ணிக்கிடணும். 2 நான் 4 கால் போட்டிங்கன்னா 4 காலுக்கு வந்து நான் இது தயிர் போட்டிருக்கு. அடுத்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, அடுத்து சால்ட்டு கொஞ்சம், அவ்வளோதான். இதுக்கு வேறு எதுவும் போடக்கூடாது. இது நான் அப்புறம் செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து என்ன செய்யணும், இதில் தயிர்லேயே ஊற வச்சிடணும். நல்லா தயிரில் நல்லா ஊற வச்சிடணும், பெரட்டி. தயிர், மஞ்சள் பொடி, சால்ட்டு, வேறு எதுவும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே போடலை, வெறும் தயிர் தான். ஆனால் புளிப்பில்லாத தயிராக இருக்கணும். கட்டி தயிர் 2 காலுக்கு எவ்வளோ தேவைப்படுது, ஒரு அரை கப்பு. சிக்கன் வந்து சொல்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் ஊறின பிறகு அடுத்து எப்படி செய்கிறோம்னு உங்கள்கிட்ட காட்டுறேன், சரியா? சட்டி காஞ்சிருச்சு பாருங்கள். குக்கரு, நெய் ஊற்றலாம். நெய் கொஞ்சம் தான் நான் ஊற்றுறது, ரொம்ப நெய் ஊற்றுறது இல்லை. அதனால் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இது தேங்காய் பால் வேறு போடுறோமா, நிறைய எண்ணெய் நெய்யெல்லாம் சேர்க்கக்கூடாது. அதனால் நெய்யை ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து கொழுப்பு வேறு அடைச்சி கொடுக்கும். இதுக்கு எண்ணெயே கொஞ்சம் பரவாயில்லாதது, லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். பாருங்கள், சட்டி காஞ்சிருச்சு. இந்த பிரியாணிக்குள்ளது ஒரு ஏலக்காய், பட்டை, லவங்கம், இது அன்னாச்சி பூவு, இது இலை பிரியாணிக்கு போடுறேன். இதோட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பிரியாணிக்கு. கொஞ்சமாக